அவர் அணில் குஞ்சுக்கு பேசுவாருன்னா அவர் என்ன குஞ்சுக்கணும் அவரு அதெல்லாம் தேவையில்லாத வார்த்தை அதெல்லாம் பேசுவாங்கன்னா அவங்க என்ன குஞ்சுக்க சொல்லுவாங்க. இதுக்கு என்னால அது அணில் குஞ்சு அப்புறம் இன்னொரு விஷயம் நிறைய பேர் பேசுறாங்க டிவிக்க அதெல்லாம் எதுக்குங்க தேவையில்லாத. அவர் மட்டும் என்ன எலி குஞ்சா இருந்து வந்தவர் தானே, அவர் அப்புறம் அணில் குஞ்சுகள்னு சொல்றது மிகப்பெரிய தப்பு. அது அரசியல் நாகரீகமற்ற செயல் அதெல்லாம். ஆனா ரொம்ப தாக்கி பேசாதீங்க சீமான் சார், உங்க மேல ரொம்ப மதிப்பு மரியாதையை நாங்க வச்சிருக்கிறோம். அந்த நீங்க பேசுற வார்த்தைக்கு தான் மதிப்பு மரியாதை குறைஞ்சு விடும் போல இருக்கு. அவரே சரியான ஆள் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். விஜயும் சரியான ஆள் இல்லை. அந்த ரெண்டு பேரை பற்றி பேசுறது ஒரு பெரிய சப்ஜெக்டே கிடையாது. இப்போ சீமானுக்கும் விஜய்க்கும் தான் இப்போ போட்டி. யார் மூணாவது வராங்க அப்படிங்கிறது தான் இப்போ போட்டி ரெண்டு பேருக்குள்ள. ஸோ மூணாவது யாருங்கிற போட்டியில் அவர் கடுப்பில் பேசுறாரு, நாம இப்போ நாலாவது போயிடுவோமா அப்படிங்கிற ஒரு கோபத்தில் தான் பேசுறாரு. போய் ஸ்டாலின் சாரை பார்த்துட்டு வந்தார் இல்லைங்களா, அதுக்கப்புறம் தான் டோட்டலாக சேஞ்ச் ஆகிட்டாரு. சாட்டை திரும்பவும் அவரும் மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா விஜயை பற்றி ஓவராக விமர்சித்து பேசுகிறாரு. அதே மாதிரி தான் இவரும் பயங்கரமாக மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ ப்ரீவியஸாக நானே சீமானுக்கு தான் ஓட்டு போட்டேன். ஆனால் இப்போ அவருக்கு போடலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்டை தான் அவர் கிரியேட் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ முதல்ல எல்லாருக்கும் எல்லாத்தையும் தெரிஞ்சு போயிடுதா, எல்லாமே அடிபட்டு மிதிப்பட்டு வந்தது. அவர் எல்லா அரசியல் தலைவரும் தாக்கி தான் சார் பேசிட்டு இருப்பாரு சீமான். இன்னைக்கு ஸ்டாலின், நாளைக்கு விஜயகாந்த் முன்னால் பேசிட்டு இருந்தார். அப்புறம் விஜயகாந்த் வாழ்கன்னு சொன்னார். திருப்பி அதே மாதிரி இப்போ விஜய் வராரு, விஜய் ஒழிகன்னு சொல்லுவார். திருப்பி விஜய் தம்பின்னு அவரெல்லாம் ஒரு கணக்கில் இல்லாத ஆள் சார். விடுங்க, அது பிரச்சனை கிடையாது. அரசியல்னா ஏதோ ஒன்று, அவருக்கு நல்லது செய்கிறவங்கன்னா வாழ்த்தி பேசுவார், அவர் கெட்டது செய்யறதாலும் தாழ்த்தி பேசுவார். அதுதான் அவரோட அரசியல். விஜய் அவரோட ஓட்டு வங்கியெல்லாம் பறிச்சிருவார் அப்படின்ற ஒரு பயத்தில் அது பேசலாம், அந்த மாதிரி பேசலாம். அதான் உண்மை. அவர் ரேஞ்சு வேறு, இவர் ரேஞ்சு வேறு சார். விஜயும் சீமானும் ஒன்றும் இல்லை சார். விஜய் உலகத்தில் தெரியாத ஆள் இருக்காது, சீமானும் உலகத்தில் யாருக்கும் தெரியாது. சரியா? விஜயும் அவரும் ஒன்றா சேர்த்து பேசுறதே தப்பு. அவர் சும்மா பேசுகிறாரு, அவர் கதை அவர் பேசிட்டு இருக்காரு, அவ்வளோதான். ரெண்டு பேருமே சொல்ல முடியாது சார், அதெல்லாம் வேற. சீமான் வரதுக்கு வாய்ப்பே இல்லை, வரவே முடியாது. விஜயகாந்த் வந்தார், விஜயகாந்த் வந்தாருன்னு இப்போ சொல்லிட்டு இருக்காரு. விஜயகாந்த் இவர் ஒன்றா, அவர் கிளை கழகத்தில் ஒரு கிளை கழகத்தோட 10 பேர் இல்லாத ஆளே கிடையாது. இவர் ஒரு கிளை கழகத்தில் ஆளே இல்லை. சீமானே தெரியாது சார் யாருக்கும், பாதி பேருக்கு. விஜயகாந்த் சீமானம் ஒன்றா, அவரு ஈக்குவலாக பேசி பேருக்கு எடுத்துகிட்டு போயிடாச்சு. சீமானம் ஒரு ஆளே இல்லை சார். அரசியல் பற்றி அவர் பேசி புண்ணியமே இல்லை, விடுங்க. அது வாய்க்கு அந்த மாதிரி பேசுவார் சார். திடீர்னு கால் கட்ட மயிறு, மயிறு தலை மயிறு, அப்புறம் அவன் பெரிய மயிரா இவன் மயிரான அரசியல் நாகரிகம் இல்லாத பேசுகிறவர் தானே அவர். அரசியலுக்கு அவருக்கு சம்மந்தமே இல்லாத ஆள். அவர் சீமானை பற்றி பேசினா நமக்கு பிடிக்கிறது சார். அவர் பார்த்தீங்கன்னா அவர் சரக்கு இருக்குங்க, அவர் ஒன்றுமே தெரியாது அவருக்கு. அவர் சரக்கு கத்திட்டு தான் இருப்பார், எதுக்கத்தாலும் கத்திட்டு தான் இருப்பார். ஒன்றுமே பேச தெரியாது அவருக்கு. அது என்னத்த பேச தெரியும்? ஏதோ 4 வார்த்தை ஆசை வரையாக பேசுறாருன்னா ரசிகர் பின்னாடி போகிறாங்க. பின்னாடி எதுக்கு தான் சீமான் பின்னாடி போகிறாங்கன்னு தெரியல அவருக்கு. ரசிகர் பின்னாடி போனால் கொள்கைன்னா அவருக்கு விஜய் ரசிகர் கத்தி தான் இருப்பார் அவர். ரசிகர் பின்னாடி போனால் என்ன சொல்லுவாங்க? நீட்டாக தனியாக போய் கேட்டால் என்ன கொள்கையாக சொல்ல போகிறாங்க. போய் ரசிகர் போய் கூட்டத்தை போய் கேட்டாலும் டக்குனு சொல்லுவாங்களா? அவங்க சொல்ல மாட்டாங்க. தனியாக கூப்பிட்டு கொள்கை கேட்டால் யாரும் மெயினால கூப்பிட்டு கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. ஏன் தப்பான கூப்பிட்டுக்கிட்டு போய் கூட்டத்தை போய் கிடையாது வரதா சொல்லுவாங்களா? ரசிகர்னா கத்திட்டு தான் இருப்பாங்க, கரெக்டுங்களா? தனியாக கூப்பிட்டு ஒரு ஒப்பனையை கேட்டாங்கன்னா அங்கே கதை கொள்கையை சொல்லுவாங்க. அவர் அணில் குஞ்சுக்கு பேசுவாருன்னா அவர் என்ன குஞ்சுக்கணும் அவரு அதெல்லாம் தேவையில்லாத வார்த்தை. அதெல்லாம் பேசுவாங்கன்னா அவங்க என்ன குஞ்சுக்க சொல்லுவாங்க? தேவையில்லாத வார்த்தை அதெல்லாம் அவங்களுக்கு. சீமானமாக நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த விஜயலட்சுமியாக பேசிட்டாங்கன்னா அதுக்கு என்ன சொல்லுவாங்க அவங்க? தேவையில்லாத வார்த்தை அதான் அவாய்ட் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. விஜய் தேவர் சீமான அளவு தான் முடிஞ்சு போச்சு அவருக்கு வாயால் தான் கெட்டுக்கிறார். வாயை மட்டும் பேசாமல் இருந்தால் போதும். அவர் ப்ரீவியஸாக அவர் விஜய் ரொம்பவே சாஃப்ட் கனவோட பேசிகிட்டு இருந்தார். என் தம்பி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தார். இப்போ பார்த்தோன்னா டோட்டலாக அப்படியே சேஞ்ச் பண்ணி பேசிகிட்டு இருக்காரு. எதனால அப்படின்னு சுத்தமாகவே தெரில. எனக்கு என்ன தோணுதுன்னா, இப்போ போய் ஸ்டாலின் சாரை பார்த்துட்டு வந்தார் இல்லைங்களா, அதுக்கப்புறம் தான் டோட்டலாக சேஞ்ச் ஆகிட்டாரு. சாட்டை திரும்பவும் அவரும் மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா விஜயை பற்றி ஓவராக விமர்சித்து பேசுகிறாரு. அதே மாதிரி தான் இவரும் பயங்கரமாக மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ ப்ரீவியஸாக நானே சீமானுக்கு தான் ஓட்டு போட்டேன். ஆனால் இப்போ அவருக்கு போடலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்டை தான் அவர் கிரியேட் பண்ணிட்டு இருக்காரு. எனக்கு விஜய் ஃபேன். ஆக்சுவலி ஒரு ஆக்டராக விஜய் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ அவர் வந்துட்டார், நல்லது செய்வார் அப்படிங்கிறத எல்லாத்துக்குமே ஒரு ட்ரஸ்ட் இருக்குது. பட் இவர் மேலே ரொம்ப நாளாக இவர் அரசியலில் இருந்துகிட்டே இருக்காரு. இவர் எப்படி பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓட்டு போட்டு இவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனால் இவர் கொள்கைன்னு சொல்கிறாரோ தவிர பட் சேஞ்ச் ஆகிட்டே இருக்காரு. ஒரு ஸ்டாண்டில் நிற்க மாட்டாரு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ கூட ஒரு வீடியோவில் ஒன்று பார்த்தேன். ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா கிருஷ்ணரை பற்றி பார்த்தீங்கன்னா கலாச்சி ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. அவரே இப்போ பார்த்தீங்கன்னா கிருஷ்ணருக்கு மாலை தூவி நார்மலாக அவரை பற்றி நான் நல்ல விதமாக பேசிகிட்டு இருக்காரு.
ஸோ எனக்கு இவர் வந்து என்னன்னா ஒன்று சொல்கிறாரு, அந்த ஸ்டாண்டில் நிற்க மாட்டுறாரு. அப்படியே சேஞ்ச் ஆகிட்டு போயிட்டே இருக்காரே தவிர இதுதான் என்னோட ஸ்டாண்ட் அப்படின்னு எப்போ நிற்கிறாரோ அப்போ தான் இவர் கண்டிப்பாக ஜெயிப்பார். இப்படி மாறிக்கிட்டே போயிட்டே இருந்தார் அப்படின்னா எனக்கு இவர் நம்பலாமா வேணாமாங்கிற ஒரு தாட் தான் கிரியேட் ஆகிட்டே இருக்குது. பட் விஜயை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்டாண்டர்டாக நிற்கிறாரு. எந்த ஒரு விஷயத்திலுமே வந்து பார்த்தீங்கன்னா இதை பற்றி பேசலாமா வேணாமா அப்படிங்கிறத அவர் தெளிவாக யோசிச்சுட்டு இருக்காரு. இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் வெளியே வர மாட்டாங்க, வெளியே வாங்க, ஏன் உள்ளே இருந்து விமர்சனம் பண்ணுறீங்க, உள்ளே உட்காந்துருக்கீங்க, ஹோம் ஒர்க் பண்ணுறீங்க அப்படியெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் அவர் தெளிவாக இருக்கார், வெளியே வந்து பேசவே கூடாது. இல்லை கண்டிப்பாக இருக்கும் தானே. ஏன்னா இவர் வந்து ரொம்ப வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா அரசியலே இருக்கார். அரசியலை வந்து நிறைய பேரை விமர்சித்து பேசுகிறாரு, நல்ல விதமாக பேசுகிறாரு. இவர் ரீச் ஆகிறதுக்கு மெயின் ரீசன் என்னென்னா காமெடியாக பேசுகிறாரு. ஒரு விஷயம் காமெடியாக பேசும்போது அது பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிடுது. ஸோ எல்லாருமே அதை எடுத்து மீம்ஸ் போட ஆரம்பிச்சிடுறாங்க. அதனால இவர் பயங்கர ட்ரெண்ட் ஆகிட்டார். மீம்ஸ்னால தாங்க இவர் பெரிய ஆளானாருங்க. மற்றபடி இவர் அரசியல் கோட்பாடுன்னு ஒன்று வச்சுட்டு இருக்காரே தவிர அந்த கோட்பாடில் கடைசி வரைக்கும் இவர் இல்லவே இல்லை. கடைசி வரைக்கும் நின்று இருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக இவர்கிட்ட இன்னும் கூட்டம் அதிகமாகிட்டே தான் இருக்குமே தவிர குறைய வாய்ப்பே இல்லை. என்னதான் விஜய் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா விஷயம் பேசி இது பண்ணாலும் தப்புன்னு எல்லாருமே சாஞ்சிட மாட்டாங்க. பட் இவர் வந்து அவர் கொள்கையில் ஸ்டாண்டர்டாக இல்லவே இல்லை. அப்படி ஒருவேளை ஸ்டாண்டர்டாக நின்றுட்டார்னா கண்டிப்பாக ஒரு பின்னாடி இருக்கிற கூட்டம் வெளியே போகவே போகாது. ஆனால் இவர் ஸ்டாண்டர்டாக இல்லை. இவர் சீமான் ஸ்டாண்டர்டாகவே இல்லைங்க. ஒருவேளை இருந்திருந்தாரு அப்படின்னா வச்சுக்கோங்களேன், அவருக்கு பின்னாடி இருக்கிற கூட்டம் ஏன் விலைக்கு போயிட்டே இருக்கும். என்னதான் விஜய் வந்தாலும் சரி, யார் வந்தாலும் சரி, வெளியே போகணும் அப்படிங்கிற அவசியமே இல்லவே இல்லை. ஏன்னா அவரோட ஸ்டாண்டில் அவர் கரெக்டாக நின்னாருன்னா எல்லாருமே அவருக்கு சாதகமாக இருக்க போகிறாங்க. இப்போது என்னென்னா இப்போது அந்த தம்பிகள்னு சொல்லிகிட்டே இருக்காங்க இல்லையா அவர் வந்து. ஆனால் அந்த தம்பிகள் எல்லாருமே எதுக்காக வர்றாங்க, தமிழ் தேசியம் பேசுகிறாரு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திராவிடத்தை எதிர்க்கிறாரு. ஆனால் அதே திராவிடத்துக்கிட்டேயே போய் உட்காந்து நல்லா பேசிட்டு வர்றாரு. கேட்டால் என்ன சொல்கிறாரு, நான் ஜஸ்ட் அவங்களுக்கு பார்க்க தான் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே நாளில் டோட்டலாக சேஞ்ச் ஆயிடுறாரு. அந்த சேஞ்ச் எனக்கு என்னால் ஏற்றுக்கவே முடியல. அப்படி எப்படி டப்புன்னு சேஞ்ச் ஆக முடியும்? ஏன்னா ஒரு கட்டத்தில் நான் அவங்கள தான் போட்டு அடிச்சுட்டு இருக்கிறேன். டிஎம்கேங்கிறது எனக்கு பிடிக்காதுன்றாரு. பட் அவங்க அடுத்தடுத்த மூவ் எல்லாமே அவங்களுக்கு சாதகமாக போகிற மாதிரியே எனக்கு தோணுது, பர்சனலாக தோணுது. நான் இதை வந்து நான் ஏதோ இதாக பேசலை, விமர்சித்து பேசலை. அதெல்லாம் ரொம்ப என்னால் ஏற்றுக்கவே முடியாதுங்க. திடீர்னு ஒரு போர், ஏன்னா இதை நான் சொல்லணும்னு எதிர்பார்த்தேங்க. என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து எனக்கு கொள்கையாகவே பயங்கர எதிரினா டிஎம்கே தான் சொன்னார். ஒரே நாளில் என்ன சொல்கிறாரு, போரே யாருக்குன்னா சினிமாவுக்கா கொள்கைக்கா போர், இது ரெண்டு பேர் தான் போருன்ட்டாரு. அந்த போர் எதுக்காக வருதுன்னு தான் எனக்கு உண்மையாகவே புரியல. சினிமாவா சித்தாந்தமா அப்படின்னு சொல்லி கேட்டார். அந்த போர் எதுக்காக சொல்கிறாரு அப்படிங்கிறது என்னால் ஏற்றுக்கவே முடியல. இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் மாறி மாறி பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா இருக்கிற கொஞ்சம் கூட்டமும் பின்னாடி போகிறது இருக்கவே இருக்காது. ஏன்னா 4 பேர் பேசும்போது கை தட்டுறாங்க அப்படின்னா அது எல்லாமே சரின்னு ஆகிடாது. எல்லாருமே அதை தான் சொல்கிறாரு. இப்போ விஜய் பேசுகிறாங்க கை தட்டுறாங்க அப்படின்னா விஜய் பெரிய ஆள் இல்லை நிறையா பேர் சொல்கிறாங்க. இப்போ சீமான் பேசினாலும் கை தட்டுறாங்கிறதுக்காக சீமானும் பெரிய ஆளுன்னு சொல்ல முடியாதுல்ல. ஸோ கைத்தட்டல் எல்லாத்துக்குமே வரதான் செய்யும். ஒரு காமெடியாக பேசினாவோ ஃபன்னாக பேசினாவோ எல்லாருமே கை தட்டுவாங்க. அதுக்காக எல்லாருமே பெரிய ஆள் கிடையவே கிடையாது. இவர் வந்து என்னென்னா அவர் ஸ்டாண்டில் கரெக்டாக நின்றுட்டாருன்னா ஓகேங்க. ஆனால் அவர் ஸ்டாண்டில் நிற்கவே இல்லை, மாறிக்கிட்டே இருக்கார். இன்னும் மாறிக்கிட்டே இருந்தாங்கன்னா மக்களும் மாறிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஏன்னா ஒரு திறமையான ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்துக்கிறது தான் இப்போ நம்ம யோசிச்சுக்கிட்டே இருக்கிறோம். திறமையான தலைவராக இவர் இருப்பாருன்னு சொல்லி தான் நம்ம இவருக்கு பின்னாடி போகிறோம். ஆனால் இவர் திறமையான ஆளுனா பேச்சில் திறமையாக இருக்கார். பட் அந்த கொள்கையிலும் அதே மாதிரி திறமையாக நின்றுட்டார் அப்படின்னா இவர் தாங்க பெஸ்ட்டு. ஆனால் இவர் இப்போ என்னால் பெஸ்ட்டுன்னு சொல்ல என்னால் ஏற்றுக்க முடியல. ஏன்னா மாறிக்கிட்டே இருக்கார். இவர் இதை மைண்டில் வச்சுற மாற்றம் ஒன்று தான் நிலையாதுங்க அப்படிங்கிற மாதிரி மைண்டில் வச்சுட்டார் என்னன்னு தெரில. மாறிக்கிட்டே இருக்கார். இவர் நேரம் நின்னாருன்னா இவருக்கு முன்னாடி கூட்டம் வந்துக்கிட்டே தான் இருக்கும். இதுக்கு என்னால் அது அணில் குஞ்சு அப்புறம் இன்னொரு விஷயம் நிறைய பேர் பேசுகிறாங்க டிவிக்க, அதெல்லாம் எதுக்குங்க தேவையில்லாது. ஆக்சுவலி இன்னொருத்தங்களை தாக்கி பேசுகிறதே வேணாமே. அவர் ஒரு அரசியல் பண்ணுறாரு, அரசியலாகவே பார்த்துட்டு போயிடலாம் இல்லையா. இப்படி ஒருத்தங்களை நம்ம விமர்சித்து பேசுகிறனால என்ன வரப்போகுது? ஒன்றுமே இல்லை. இவர் அரசியல் இவர் பண்ணணும், அவர் அரசியல் அவர் பண்ணி பார்த்துட்டு போயிட்டே இருக்காரு. அவர் தெளிவாக இருக்கார். ஆனால் இவர் வந்து ரொம்பவுமே தெளிவே இல்லாமல் பேசிகிட்டு இருக்காரு. ஆக்சுவலி ஒரே ஒன்று தாங்க, விஜயை பேசினா ஃபேம் ஆகலாம், மற்றவங்கள பேசினா ஃபேம் கிடைக்காது. இப்போ எல்லாமே அந்த ட்ரெண்டில் தானே ஓடிட்டு இருக்காங்க. யாரையாவது பேசணுன்னா நெகட்டிவாக பேசினா ட்ரெண்ட் ஆகும். அதுதான் எல்லாரோட விமர்சனமாகவும் இருக்குமே தவிர மற்றபடி கொள்கை சித்தாந்தம் அதெல்லாம் இல்லை. எதுக்காக தேவையில்லாமல் விஜயை விமர்சிக்கணும்? இவரோட எதிரி யார்? டிஎம்கேன்னு தான் சொல்கிறாரு. அப்போ டிஎம்கே ஸ்டாண்ட்லேயே போக வேண்டியதானே. திடீர்னு ஏன் விஜய் பக்கம் திரும்புகிறாரு, அப்புறம் இந்த பக்கம் திரும்புகிறாரு, மாறிக்கிட்டே ஏன் இருக்காரு? இவர் ஒரு ஸ்டாண்டில் நின்னால் மட்டும்தான் இவர் சரியாக இருப்பார். எனக்கு தெரிஞ்சு விஜய்க்கு தாங்க சான்சஸ் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி ஜெயிப்பாரா அப்படிங்கிறது எனக்கு தெரில. பட் ஆனால் மெஜாரிட்டி மேக்ஸிமம் வந்து நிறைய இடத்துல ஜெயிச்சிருவார் அப்படிங்கிறது தான் எனக்கு ஒரு இதுவாக இருக்க தவிர கண்டிப்பாக நான் நினைக்கிற விஷயம் என்னென்னா எதிர்க்கட்சி தலைவராக கூட வர வாய்ப்புகள் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போதைக்கு மொத்தமாகவே அவர்கிட்ட தான் போயிட்டுருக்காங்க. அவர் தெளிவான ஒரு மூவ் தான் பண்ணிகிட்ருக்காரு. எந்த ஒரு விஷயத்துக்குமே பெருசாக ரியாக்ட் பண்ணாமல் அவர் ஸ்டாண்டில் அவர் கரெக்டாக போயிட்டுருக்காரு. இப்படியே இருந்தாருன்னா அவர் கரெக்டாக போயிடுவார், கரெக்டாக தான் இருப்பார்.
ஸோ எதுக்குமே அவர் வந்து பெருசாக ரியாக்ட் பண்ணிக்கிற மாட்டாரு. அதுதான் அவர்கிட்ட பிடிச்ச விஷயமாவே இருக்கு எனக்கு வந்து. இப்போ வந்து சீமானுக்கு தாக்குறதுக்கு வேற ஆள் இல்லை. சீமான் வந்து உண்மையாக வந்து ஒரு ஸ்டாண்டர்டான கேரக்டரோ கொள்கையோ திட்டங்களோ இல்லை. சீமான்கிட்ட இருந்த இளைஞர்கள்லாம் சீமானை நம்பி ரொம்ப எஃபெக்ட் போட்டு அதுக்காக ரொம்ப தீவிரமாக இது பண்ணாங்க. தீவிரமான சீமான் ரசிகர்களாக இருந்தாங்க. என்னாச்சுன்னா ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அவர் என்ன சொல்கிறதுன்னு அவருக்கே தெரியல, அதை ஃபாலோ பண்ணுற இளைஞர்களுக்கும் தெரியல. அதனால் இப்போ வந்து விஜய் பக்கம் இளைஞர்கள் அதிகமாக போயிட்டாங்க, இளம்பெண்களும் போனாங்க. இதன் காரணமாக வந்து சீமானோட கோபதாபங்கள் வந்து வெளிப்பட்டிருக்கே தவிர, ஏன்னா விஜய் வந்து இவங்க தாக்கி பேசுறதுக்கான ஒரு விஷயமும் இல்லை. அவர் அரசியலில் எந்த ஒரு ஸ்டாண்டும் எடுக்கலை, எந்த ஒரு தேர்தலையும் சந்திக்கலை. முதல்ல தேர்தலை சந்திக்க வராரு. உண்மை ஒரு பெரிய மனுஷனா சீமான் என்ன பண்ணுவோன்னா அவரை வரவேற்கணும். இந்த அரசியலில் இருக்கிற மாற்றங்கள், இவங்க திராவிட கட்சிகளை எதிர்க்கிறேங்கிறாரு. எந்த திராவிட கட்சி இவர் எதிர்த்த மாதிரி இல்லை. இவர் இப்போ பிழைப்புக்கு வேற வழி இல்லை, அரசியலை கையில் எடுத்துட்டாரு. அதை வச்சு பொழைச்சிட்டு இருக்காரே தவிர உண்மையாலுமே இவருக்கு வந்து மக்கள் மேலே எந்த பற்றும் கிடையாது, தேசத்தின் மேலே பற்று கிடையாது, தமிழ் மக்கள் மேலேயும் பற்று கிடையாது. முழுக்க இவர் வந்து தன்னுடைய பிழைப்புக்கு என்ன வழியோ அதை பார்க்குறாரு. யாரை சீண்டுனா அடுத்து நம்ம வைரல் ஆகும், அதன் மூலம் அவர் யூடியூப் ஏதோ ஆரம்பிச்சிருக்காரு போல், அது மூலயமா ஏதோ காசு சம்பாரிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். இதனால் விஜய் சீன்றாரு. ஏன்னா விஜய் வந்து இப்போ தான் வராரு. அவருக்கு கொள்கைகள், சட்ட திட்டங்கள், அடுத்த அரசியல், அவரோட பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கான வழி இல்லை. அவர் எந்த எலெக்ஷன்லையும் நிற்கலை. நின்னதுக்கப்புறம் 2026 அப்புறம் விஜய் ஒரு ஸ்டாண்டாக இருக்கார். ஒரு முதல்வராக வராரு, இல்லை ஒரு எதிர்கட்சியாக வந்தார்னா அவர் எதிர்க்கிறதுல நியாயம் இருக்குது. அவர் சொல்கிற கருத்துக்களில் இவங்க ஏதாச்சும் இருந்தால் சொல்லலாம். இப்போ வந்து அவங்களுக்கு வந்து இப்போ தான் வந்து இளைஞர்கள் வந்து ஒரு ஃபார்ம் பண்ணி வந்துட்டுருக்காங்க. இவர் பல புத்தகங்கள் படிப்பார், கொஞ்சம் சிந்தனையாளன் தான், இல்லை அந்த சிந்தனை சரியான பாதையில் போகுதானா இல்லை, மாற்றி பேசுகிறாரு, குழப்பிகிட்டே இருக்காரு. அவர் ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொரு திரைக்கதை அமைக்கிற மாதிரி ஒவ்வொரு கூட்டத்தில் ஒவ்வொரு விஷயம் பேசுகிறாரு. முதல்ல அவரோட கொள்கையிலையும் அவரோட சிந்தனையிலையும் அவரோட கருத்துக்கள்லேயும் உறுதியாக இருக்க சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வந்து அடுத்தவங்களை வந்து சொல்லுங்கள். அவர் மட்டும் என்ன எலிக்குஞ்சா இருந்து வந்தவர் தானே, அவர் அப்புறம் அணில் குஞ்சுகள்னு சொல்கிறது மிகப்பெரிய தப்பு. அது வந்து அரசியல் நாகரீகமற்ற செயல். அதெல்லாம் ஒரு தனி மனிதனோட கொள்கைகளையும் கருத்துக்களையும் சாடலாம், ஆனால் அந்த மனிதனை வந்து இழிவுபடுத்துகிறதோ அவர்களை வந்து ரொம்ப கேவலமாக பேசுகிறதோ நாகரிகமற்ற செயலாக இருக்குது. இன்றைக்கி இவங்களாம் எதுக்கு படித்தாங்க, எதுக்கு இந்த சிந்தனையோடு இருக்காங்களேன்னு தெரியல. அடுத்தவங்கள இவங்க மக்களுக்கு நல்லது பண்ண தானே வராங்க. யார் வந்தால் என்ன, விட்டுட்டு போக வேண்டியதானே. அடுத்தவங்களை ஏன் சீண்டுறாங்க? அப்போ இவங்களோட நோக்கம் என்ன, சுயநலம் தானே. முதல்ல வந்து அடுத்தவங்களை தீண்டுறதை நிறுத்திக்க சொல்லுங்கள். ஒரு கட்சியாக இருந்தால் ஒரு எல்லா கட்சியும் என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க எல்லாம் வந்து அரசியலில் அதிகாரத்தில் வரணும், சம்பாதிக்கணுங்கிற நோக்கத்தோடு தான் வரான். இல்லைன்னா இன்னொரு கட்சியை வந்து இவங்க சீண்டுறதுக்கான எந்த வழியும் கிடையாது. ஏன் சீண்டணும்? ஒரு கட்சி ஒருத்தர் சீண்டுறானா முழுக்க அவனோட நோக்கம் என்ன, அவன் சம்பாதிக்கணும், இந்த கட்சிகள்லாம் ஒடுக்கிட்டு நம்ம முன்னுக்கு வரணும் அப்படிங்கிற நோக்கமே தவிர இங்கே எந்த கட்சிக்குமே வந்து மக்களை காப்பாற்றணும், இந்த சொசைட்டிக்காக உழைக்கணும்னு யாருமே இல்லை. விஜய் வராரு, வந்து என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். விஜய் ரசிகரை வந்து சீமான் தாக்கி பேசியிருக்காருன்னா அது வந்து அரசியலில் வந்து அது ரொம்ப சகஜமான விஷயம் தான். அது பெரிய விஷயமே கிடையாது. ஏன்னா அடுத்தடுத்து விஜய் வந்து மாநாடு பார்த்திங்கன்னா அதிகமாக நிறைய பேர் கலந்துருக்குறாங்க. அதோட மட்டும் இல்லாமல் விஜய் வந்து இப்போ முன்னணியில் இருக்கிறதுனால சீமானை வந்து பேசுகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏன் அப்படி பேசுகிறாருன்னா, அப்படி பேசினா மட்டும்தான் விஜய் முன்னேற முடியும். விஜய் வந்து முன்னேற்றத்துக்கு இது ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கலாம். சீமானை வந்து தாக்கி பேசியிருக்காங்க. சீமான் சார், நீங்கள் அது மாதிரி சொல்லவும் கூடாது. நீங்கள் அரசியலில் எவ்வளோ பார்த்துருக்கீங்க. இப்போ உங்களையும் எவ்வளோ பேர் தாக்கி பேசியிருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து என் தம்பின்னு அடிக்கடி சொல்லிட்டு இருக்கீங்க. உங்கள் தம்பி தான் அவர். உங்கள் தம்பியும் முன்னேறணுமே, நீங்கள் ஏன் அப்படி தடையாக இருக்கீங்க? அப்படி இருக்காதீங்க. அண்ணன் தம்பி போட்டி போடுங்களேன். போட்டி போட்டு இதில் யார் ஜெயிக்கிறீங்களோ அவங்க வின் பண்ணிட்டு போகிறாங்க. அதுக்கு வந்து சீமான் ஐயா நீங்கள் அந்த மாதிரி பேசக்கூடாது. இருந்தாலும் வந்து அரசியலில் வந்து நீங்கள் வந்து சகஜமாக பேசுகிறீங்க. அதனால வந்து இப்போ நீங்கள் டிஎம்கே விட்டுட்டீங்க, ஏடிஎம்கே விட்டுட்டீங்க. இப்போ வந்து டிவிகேவை மட்டும்தான் இப்போ டார்கெட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க போல். இருக்கட்டும். இருந்தாலும் தம்பிக்காக ஒரு சான்ஸ் கொடுங்க. நாங்களும் மக்கள் எல்லாருமே வந்து விஜய் சாருக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறோம். இவ்வளோ பேருக்கு நிறைய சான்ஸ் கொடுத்துருக்குறோம். இந்த தடவை வந்து நாங்கள் விஜய் சாருக்கு கொடுக்குறோம். உங்களுக்கும் நாங்கள் கொடுத்துருக்குறோம். உங்களுக்கான சப்போர்ட்டு கண்டிப்பாக வரும். அதே போல் விஜய் சாருக்கான சப்போர்ட்டு வரும். இந்த சப்போர்ட்டில் யார் ஏற்றத்தாழ்வுன்னு பார்க்கும்போது யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க கண்டிப்பாக அந்த நாட்டை ஆளுவாங்க. அது நீங்களாக இருந்தாலும் சரி, அது விஜய் சாராக இருந்தாலும் சரி, வேறு மற்ற கட்சியாக இருந்தாலும் சரி, அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் ரொம்ப தாக்கி பேசாதீங்க சீமான் சார். உங்கள் மேலே ரொம்ப மதிப்பு மரியாதையும் நாங்கள் வச்சுருக்குறோம். அந்த நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் தான் மதிப்பு மரியாதை குறைஞ்சி விடும் போல இருக்குது. தயவுசெய்து மாதிரி பேசாதீங்க. விஜய்க்கு ஒரு சான்ஸ் கொடுங்க. ஏன்னா அவர் வந்து சின்ன வயசு தான் உங்களோட. இருந்தாலும் அவர் வந்தாலும் கட்சியில் நல்லா வந்தால் நல்லா இருப்பார்னு நாங்கள் நினைக்கிறோம்.
எங்களுடைய ஓட்டு வந்து கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா விஜய் சாருக்கு தான் கண்டிப்பாக நான் போடுவேன். என்னுடைய ஓட்டு வந்து நான் டிஎம்கே தான் பண்ணியிருந்தேன். இப்போ என்னுடைய ஓட்டு மாறுது காரணம்னா இதுதான் மாற்றம்னு நான் சொல்லியிருக்கிறேன் ஆல்ரெடி. என்னுடைய ஓட்டு கண்டிப்பாக மாறுது. கண்டிப்பாக எனது ஓட்டு வந்து விஜய் சாருக்கு தான். இதில் மாற்று கருத்து எதுவுமே கிடையாது. அவரே சரியான ஆள் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். விஜயும் சரியான ஆள் இல்லை. அந்த ரெண்டு பேரை பற்றி பேசுறது ஒரு பெரிய சப்ஜெக்டே கிடையாது. மற்ற தலைவர்களை பற்றி பேசலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்களுக்கெல்லாம் ஒரு லெவல் இருக்குது. இந்த ரெண்டு பேர் வந்து ரெண்டு பேருமே கம்பேர் பண்ணாக்க ஒன்றுமே ரெண்டு பேருமே பெரிய லெவல் ஆட்கள் இல்லை. பெரிய லெவல் எதுவும் இவங்களால் சாதிக்க முடியாது. மற்றபடி மற்ற கட்சிகள்லாம் இருக்குது, அவங்கெல்லாம் ஏதோ ஓரளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணுவாங்க. இவங்க ரெண்டு பேருக்கு பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டாம். 2026 அவங்கெல்லாம் ஒரு எம்எல்ஏ சீட்டு கூட ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை சார். திமுக அதிமுக இவங்களுக்குள்ள தான் போட்டியே, வேறு எதுவும் போட்டி கிடையாது. இந்த போட்டி வந்து இன்னும் ஒரு மினிமம் இன்னும் ஒரு 5 ஆண்டு தொடரும். இந்த ரெண்டு பேருக்குள்ள போட்டி தான். மற்றபடி இதுக்கு நடுப்புற யாரும் முன்னுக்கு ஃபார்வர்டில் வர முடியாது. இந்த ரெண்டு பேர் தான் அவங்க அலைன்ஸே, அந்த குரூப் இப்படி தான் வருவாங்க. சீமான் அரசியலில் ஒன்றும் பெரிய முன்னெடுப்பெல்லாம் சொல்ல முடியாது. ஏதோ அவருக்கு என்ன கொள்கைன்னே சும்மா தமிழ்ன்ற வேண்டிய தமிழ் உரைய பெரியாரை விட இவரால் தமிழ் வளர்க்க முடியும். பெரியாரை இவர் குறை சொல்கிற அளவில் இருக்கார். இவர் ஆரம்பிக்கும் போது பெரியாரை தான் பெருசாக எடுத்து வெளியில் வந்தார். இப்போ அதே பெரியாரை பெரிய லெவலில் குறை சொல்கிறாரு. அதுவே தப்பான விஷயந்தான். இவரால் பெரிய முன்னெடுப்புலாம் பண்ண முடியாது. சும்மா இந்த கொஞ்ச நாளைக்கு அப்படி கத்திட்டு போகலாம், அவ்வளோதான். பெரிய விஷயம் கிடையாது. விஜய் வந்திருக்காரு, சரி. இதுக்கு விஜய் இது இன்னும் டீட்டெயில் தெரிகிற லெவலில் இல்லை நமக்கு. இந்த எலெக்ஷன் பார்த்தோம்னா அதை பற்றி சொல்லலாம். இந்த எலெக்ஷனில் பெருசாக முன்னெடுப்பு இருக்காது விஜய்க்கு. விஜய் அவர் ஒரு எந்த ஏரியாவில் நிற்கிறாரோ அதை பொறுத்து அவர் ஜெயிச்சாலாம் அதுவே பெரிய சாதனை. அதுக்கே ரொம்ப கஷ்டம்தான். இருந்தாலும் மக்கள் எப்படின்னு சொல்ல முடியாதுல்ல. இப்போது என்னுடைய தொகுதி விருகம்பாக்கத்து நிலவரம் எனக்கு தெரியும். நான் வந்து அந்தியூர் தொகுதியோ இல்லை நம்ம சிவகாசி அந்த மாதிரி ஏதோ லாங்கில் இருக்கிறதெல்லாம் சென்னைக்குள்ளே இருக்கிறதே எனக்கு கெஸ் பண்ண தெரியும். நான் சென்னையிலே ஒரு 50 வருஷமாக இருக்கிறதுனால. மற்ற தொகுதியெல்லாம் நமக்கு தெரியாது இல்லை எப்படி இருக்காங்க மக்கள். சீமான் எல்லாத்தையும் தாக்கி பேசுகிறாரு. இலங்கை கவர்மெண்ட்டே தாக்கி பேசுகிறாரு. என் ஆட்சி வந்தால் நான் இலங்கை கடலை அனுப்பி இங்கே மக்கள் அனுப்பி நான் போராட்டம் பண்ணுவேன் அப்படிங்கிறாரு. அதெல்லாம் நடக்கக்கூடிய காரியமா? சென்ட்ரல் கவர்மெண்ட் எங்கே, ஸ்டேட் கவர்மெண்ட் எங்கே? சீமானுக்கு ஒரு இது கிடையாது, என்ன பேசுவோம்னே தெரியாது. அப்பப்போ எதையாவது பேசுவார். விஜய் தாக்கி பேசுகிறது வந்து அவருக்கு நம்ம போட்டியாக வந்துடக்கூடாதே அப்படின்னு நினைக்காரு. இப்போ என்ன, டிஎம்கே ஏடிஎம்கே பெரிய கட்சிகள் இருக்குது. இப்போ சீமானுக்கும் விஜய்க்கும் தான் இப்போ போட்டி. யார் 3வது வராங்க அப்படிங்கிறது தான் இப்போ போட்டி ரெண்டு பேருக்குள்ள. ஆக சீமான் வராரா இல்லை விஜய் வராரா அப்படிங்கிறது தான் இப்போ போட்டி. ஸோ 3வது யாருங்கிற போட்டியில் அவர் கடுப்பில் பேசுகிறார். நாம் இப்போ 4வது போயிடுவோமா அப்படிங்கிற ஒரு கோபத்தில் தான் பேசுகிறார். அது அவர் பேச்சில் முதலமைச்சரை கூட அப்படி பேசுகிறாரு. அது எல்லாத்தையும் அவர் அப்படி தான் பேசுகிறாரு. அது ஒரு நாளைக்கு அவருக்கே புரிய வரும். ஏன்னா அவரை பற்றி நான் எல்லோரும் பேசுனா அது அவருக்கு தெரியும். அது தெரியும். அது அவர் அப்படி பேசிட்டு தான் இருக்கார். யாரையும் பற்றி அவர் கவலைப்பட்டது இல்லை. யாரையும் ஒரு தரக்குறைவாக பேசுகிறது என்னமோ இவர் தான் பெரிய ஸ்டார் மாதிரியே பேசுகிறது. விஜய் பெரிய ஸ்டார் தான். அவர் கொஞ்சம் மதிப்பு கொடுக்கணும், அவ்வளோதான். வேறு ஒன்றும் இல்லை. அப்படி இல்லை. தளபதினா எல்லாருமே முக ஸ்டாலினை தான் சொல்லுவாங்க. ஆனால் அவர் பேர் எடுத்துக்கிட்டு தளபதிங்காரு. அது முதல்ல அவர் தப்பே அவர் உணர மாட்டேங்காருண்ணா. தளபதின்னு சொல்லுறதுக்கு இவருக்கு என்ன இது இருக்குது? முக ஸ்டாலினை தான் வருஷக்கணக்காக சொல்லுதாங்க. அவர் அப்போ 40 வருஷமாக அந்த அரசியல் ஃபீல்டுலேருந்து தளபதினு பேர் எடுத்திருக்காரு. இவர் 40 வயசு கூட ஆகலை, தளபதினு எப்படி இவரை பேச சொல்லலாம்? விஜய் தான் நானும் சொல்லுதேன். அவர் எப்படி தளபதினு அவர் சொல்லலாம்? முதல்ல அவர் தளபதிங்க இல்லை. முதல்ல அவர் ஒரு நடிகர், அவ்வளோதான். தளபதினு பேர் வச்சுருக்கே இருக்கா. இப்போ அம்மாவை பற்றி சொன்னால் ஜெயலலிதா தான் சொல்லுவாங்க. இன்னொரு கனிமொழியை நம்ம அம்மான்னு சொன்னால் யாரும் ஒத்துக்கிடுவாங்களா? அதே மாதிரி தான் தளபதிங்கிறது முக ஸ்டாலின் தான். தளபதி விஜய் கிடையாது. தளபதி சின்ன தளபதினு சொன்னாங்க, இப்போ தளபதினு சொல்லுதாங்க. முதல்ல அவர் தளபதினே சொல்லக்கூடாது. டிவிகே தமிழக வாழ்முறை கட்சின்னு இருந்தது. ஆனால் இவர் நான் டிவிகே தமிழக வெட்டிக்கழகம் மாற்றினார். ஏன் தமிழக வாழ்முறை கட்சின்னு இருக்குல்ல, ஏன் இவர் வேறு கட்சியாக வச்சுக்கணும்? ரெண்டே தானே. டிவிகேங்கிற பேரை இவரே வச்சுக்கிட்டார். ஸோ இதெல்லாம் இப்போ யானையை இங்கே வச்சுருந்தாங்க. யார் உத்தரப்பிரதேசத்தில் அந்த அம்மா வச்சுருந்தாங்க. அந்த யானை இவர் சின்னமாக வச்சுருக்காரு. இதெல்லாம் அடுத்தவங்கள பிடிங்கி விஜய் பெரிய இது மாதிரி பார்க்காரு. வேறு ஒன்று
இதில் டிஎம்கே இல்லை ஏடிஎம்கே தான். விஜய்லாம் ஒன்றுமே வரமாட்டார். அவர் சொல்லிக்கிறது பெரிய இது. சீமான் எப்போதும் போல் 4வது இடம், அது ஒன்றுமே வராது, டெபாசிட்டே வராது எல்லா இடத்துலையும். விஜய் கிட்ட பிடிச்ச விஷயம்னா சொன்னதை செய்வார், ஃபைட் நல்லா போடுறதுல இருக்கும். ஆனால் அவர்கிட்ட என்னென்னா அமைதியாக இருந்து சாதிப்பார். சீமான் வந்து கத்துறதுனால எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஏன் விஜய் வருது ஏன் சீமானுக்கு பிடிக்க மாட்டேங்குது? ஏன் ஒருத்தர் பசிச்சா இன்னொரு பசிக்காதா? புரிதுங்களா? சீமானால எந்த ஒரு பிரயோஜனம் கிடையாது. இப்போ வர விஜய் தான் கண்டிப்பாக அவர் தான் எடுத்துருவார். தமிழக வெற்றி கழகம் கண்டிப்பாக ஜெயிப்பார், எனக்கு நம்பிக்கை இருக்குது. எல்லாருக்கும் ஒவ்வொரு திறமை இருக்குது. ரஜினிக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினி, புரியுங்களா? நடிகர் தலைவர் சிவாஜி கணேசன், புரட்சி தலைவர் எம்ஜிஆர், அது போல் இவர் வந்து தனியாக வரணும்னு ஆசைப்படுறாரு. அஜித்குமார் பைக் ரேஸு, கார் ரேஸு, அல்லது சாதிக்கலையே, அது மாதிரி இவரும் சாதிக்கணும் ஆசைப்படுறாரு. நான் சாதிக்க வரது நீயே தடுக்கிற, நீயா தடுக்கிறதுக்கு? அவருக்கு அது உரிமை இருக்குது. ஒற்றுமை என்ன இப்போ வந்து செஞ்சுட்டு போட்டோம். உனக்கு மட்டும் தான் பசி இல்லையா? எல்லாருக்கும் பசி இல்லையா? புரிதுங்களா? நானும் சாப்பிடலாம், நீங்களும் சாப்பிடலாம். ஆனால் அந்த சாப்பிட்ற திருப்தியாக இருக்கணும். மற்றவங்க வயிறு எரியாமல் இருக்கக்கூடாது. அந்த வயிறு வந்து நீ மட்டும் சாப்பிட போகாது, 4 பேர் உதவணும். அந்த மாதிரி நல்லுணம் கொண்டவர். அப்படி இல்லை. முதல்ல வந்து எல்லாருக்கும் எல்லாத்தையும் தெரிஞ்சு போயிடுதா? எல்லாமே அடிபட்டு மிதிப்பட்டு வந்தது, அதான் மெயின். புரிதுங்களா? அதனால வந்து முடிஞ்சு போச்சு. 25 வருஷத்தை பயணம் முடிஞ்சு போச்சு. அடுத்தது என்ன? அரசியலில் சேரணும், சாதிக்கணும், மக்களுக்கு உதவணும். அவர் சம்பாரிச்சு என்ன பண்ண போறாரு? 1000 கோடி 50 கோடி வச்சுட்டு போட்டோம். 4 பேர் உதவிட்டுமே. நீ தான் உதவல, அவரோடு உதவிட்டுமே. தமிழக வெற்றி கழகம் விஜய்